ஹாய் எவ்ரிவன். இந்த ஒரு கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மலையை மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது டூர் போறவங்களாகட்டும் அண்ட் மேக்சிமம் ஒன் டைப் ஆஃப் விசிட் பாட் அண்ட் அதே பக்கம் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு மிகப்பெரிய ஒரு ஏர்பென்ஸ் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மலைக்கு பின்னாடி இந்த ஒரு கொல்லிமலைன்னு சொல்லிட்டு எதுக்கு பேர் வந்துச்சு அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் அந்த மர்மங்கள்லாம் என்ன அதுல அந்த ஒரு மலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பலாயிரக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் சிவன் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தோண்டி இருக்காரு. அண்ட் இது மாதிரியான ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்துல என்ன அவ்வளவு ஸ்பெஷல் அண்ட் இன்றளவுமே எதுக்காக அந்த ஒரு மலையில இருக்கக்கூடிய ஒரு மரத்தை கூட பாத்தீங்கன்னா வெட்டாம அந்த ஒரு மலையில வாழ்ற மலைவாழ் மக்கள் ஆகட்டும் சோ எல்லாருமே எதுக்காக பயங்கரம் பாதுகாத்துட்டு வராங்க. இப்படியாப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா ஆன்சர் பண்ணிடுறேன். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்கொயர். சோ இந்த ஒரு கொல்லிமலை சேலத்துக்கும் நாமக்கலுக்கும் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு படர்ந்து விரிஞ்சு மிகப்பெரிய ஒரு மவுண்டைன் காடு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதே போல லாங்ல இருந்து இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்க எல்லாமே கூகுள் மேப்ல கொல்லிமலை சர்ச் பண்ணா நல்லா தெளிவாவே காட்டும். ஸோ ரைடர் ஆகட்டும் ஏர்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம். மலை டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் ஆகட்டும் ஸோ மிகப்பெரிய ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லணும். 2020 ஒரு 50,000 மேற்பட்ட பொதுமக்கள் அங்க வாழ்ந்துட்டு வரதா ஒரு கணக்கெடுப்புல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்ப 2024 4 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா சோ இப்போதைக்கு இந்த ஒரு பஸ் வசதி ஆகட்டும் சோ ஏகப்பட்ட வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப பொதுமக்கள் குறைய மாட்டாங்க, அதிகரிக்கிறது தான் அதிகரிய வாய்ப்பு. சரி எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல சோ கிட்டத்தட்ட இந்த ஒரு கொல்லிமலையில இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா அதிக ஆண்டு வாழ்ந்திருக்காரு. அண்ட் வாழ்ந்தது மட்டும் இல்லாம சில குறிப்பு நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த ஒரு குறிப்பு நூல்களை இன்றளவுமே கவர்மெண்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஆகட்டும் சோ எல்லாருமே மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா பாதுகாத்துட்டு வராங்க. சோ இந்த ஒரு சித்தர் என்ன எழுதினாரு அப்படின்னா வரக்கூடிய ஃபியூச்சர்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்திர நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல பயங்கரமா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சோ இன்றளவுமே கவர்மெண்ட் அதெல்லாம் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படியாப்பட்ட சித்தர் ஃபியூச்சரை பத்தி அறிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சித்தர் இந்த ஒரு காட்டுல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுல இவங்க இந்த ஒரு சித்தர்கள் எதுக்கு இந்த ஒரு இடத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா சோ பொதுவா தியானம் பண்றதுக்காகட்டும் சோ ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய பிளேஸ சித்தர்கள் சூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு காடை சூஸ் பண்ணதா இப்போதைக்கு ஒரு சொல்லிட்டு வருது. அண்ட் இந்த ஒரு காட்டுல பயங்கரமான சில விஷப்பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றொழுமே மேல பார்த்தோம்னா தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குமாமா. அண்ட் கரடிகள் அதிகமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கு. சோ இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த ஒரு டைம்ல சித்தர்கள் நிறைய பேர் இந்த ஒரு இடத்தை சுத்தி பார்த்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கோராக்கர் சித்தர் அதிக ஆண்டு செலவு பண்ணி சோ இந்த ஒரு காட்டிலேயே பயங்கரமா வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவரோட வீடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பாறை சந்து அண்ட் ஒரு பாறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெட்டு தயாரிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல படுத்துக்கிட்டு சோ அதிகமா காலத்தை இதுலயே போக்கியிருக்காரு. அண்ட் போக்குறது மட்டும் இல்லாம இந்த ஒரு காடை பத்தி எல்லாமே அறிஞ்சு அந்த ஒரு நூல்ல எழுதியிருக்காரு. சோ இன்றளவுமே இந்த ஒரு சித்தர்கள்லாம் தங்கியிருந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம். அந்த ஒரு பாறைகள் ஆகட்டும் சோ எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. சரி எனிவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல அந்த ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கோவை பாவை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சாமிய அந்த ஒரு மலைவாழ் மக்கள் ரொம்பவே கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மெயினா கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவை பாவை இவங்கனாலதான் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லப்படுது. கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே இருக்கு இந்த ஒரு கொல்லி பாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொல்லி அப்படி வந்துருச்சு. பாவை அப்படிங்கிறதுக்கு தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தாலஜி சொல்லப்படுது. அண்ட் எனிவே இந்த ஒரு சாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மன் கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவங்க ஒரு பெண் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரை கேட்கிறப்பவே தெரியுது. இந்த ஒரு பொதுமக்களோட இணைந்து அன்றளவுமே பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு தண்ணியை பாதுகாக்கிறதாகட்டும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காடுகளை பராமரிக்கிறதாகட்டும் சோ ரொம்பவுமே அதிகமா பாதுகாத்துட்டு வர ஒரு பெண் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊர் மக்கள் பெண் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு கூப்பிடப்படுது. சோ இதனாலதான் இந்த ஒரு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்ட மாட்டாங்க உடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு மரங்களை வெட்டுறதாகட்டும் உடைக்கிறதாகட்டும் சோ இப்படி எல்லாம் எதுவும் பண்ணா தன்னோட ஃபேமிலிக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொதுமக்கள் ஒரு மூட நம்பிக்கைகளை அதிகமா வளர்த்தி வச்சிருக்காங்க. சோ அதனாலேயே யாரு அதாவது நான் இங்க டூரிஸ்ட் பாட்டுக்கு போகிறதாகட்டும் சோ அங்க இருக்கிற மக்களாகட்டும் எந்த ஒரு மரத்தையுமே வெட்ட மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது.
அண்ட் இந்த ஒரு கோயிலோட அடிவாரத்தில் இந்த ஒரு குட்டைகள் ஆகட்டும், சோ இது மாதிரி ஏரியில நிறைய இருக்கும் இல்லையா, சோ அந்த ஒரு ஏரியில மூக்குத்தி குத்துன மீன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எதுக்காக அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு மக்கள் இந்த ஒரு மூக்குத்தி குத்துன மீன்களை அதிகமா மூக்குத்தி குத்தி அனுப்பி வர்றதாகட்டும் சோ வளர்த்துறாங்க அப்படின்னா, சோ இந்த இடத்துல தான் சிவனை இவங்க கும்பிடுறாங்க. அதாவது இந்த ஒரு வருஷத்துல ஒரு கனவு ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதுக்கான ஒர்க்கை தொடங்குவாங்களாமா. சோ அந்த ஒரு ஒர்க்கு பாத்தீங்கன்னா சக்சஸ் அடைச்சு அண்ட் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா சில மீன்களை அந்த ஒரு குட்டையில இருந்து பிடித்து விட்டு அண்ட் பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்தி குத்தி விட்டு ரிட்டன் பாத்தீங்கன்னா தண்ணியிலே விட்டுருவாங்களாமா. சோ அந்த ஒரு இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, அது எப்படி சாவாம வாழ்ந்துட்டு இருக்குமாமா. சோ அதனாலதான் இன்றளவுமே அந்த ஒரு மூக்குத்தி குத்தின மீன்கள் அதுக்குள்ள இருந்துட்டு வருது. சோ சிவனுடைய ஒரு படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை இன்றளவுமே வளர்த்திட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இன்றளவும் பார்க்க முடியுமான்னு தெரியல, எனிவே ஃபர்ஸ்ட் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த இடத்துல தான் கொல்லிமலையில சிவன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸும் கண்டெடுக்கப்படுது. அதனாலதான் சிவன் சாங்ல நிறைய கொல்லிமலையோட ரெஃபரன்ஸ் காணப்படும் அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு மலைவாழ் மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு லேண்டை சூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த கோடாரிகளை வச்சு குத்திட்டு அந்த புல்லெல்லாம் புடுங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா குத்துறாங்க. அந்த ஒரு லேண்ட்ல பாத்தீங்கன்னா டமான்னு ஒரு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை தோண்டி பாக்குறப்ப ஒரு சிவன் சிலை கண்டெடுக்கப்படுது. அந்த ஒரு சிவன் சிலை தலைக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கோடாரி பட்டு ஒரு காயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றளவுமே சொல்லப்படுது. சோ இன்றளவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவன் கோயில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாமி தான், அந்த ஒரு சிலை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க இப்படி பண்றப்ப நல்லா தோண்டி பாக்குறப்ப மிகப்பெரிய ஒரு முழு சிவன் சிலையே இருந்திருக்கு. அந்த ஒரு சிலையை கொண்டு போய் ஒரு சின்னதா ஒரு கோயில் மாதிரி ரெடி பண்ணி பொதுமக்கள் ஆகட்டும் சோ அந்த ஒரு மலைவாழ் மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பிடுற சாமியா அந்த ஒரு காலகட்டத்திலே பயங்கரமா கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி கும்பிட்டு வர அந்த ஒரு டைம்ல வாழ்வில் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கிங் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொல்லிமலையை அந்த ஒரு டைம்ல ஆட்சி பண்ணிட்டு வராரு. சோ இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சிவனை பத்தி மக்கள் ஆகட்டும் சோ எல்லாமே போய் சொல்றாங்க. சோ அவருமே பாத்தீங்கன்னா நேர்ல பாக்குறாரு. அண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா பார்த்து டக்குன்னு பிடிச்சி போய் இவரு கும்பிடுறதாகட்டும் சோ இன்றளவுமே அவரு தான் மிகப்பெரிய ஒரு கோயில கட்டியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழர் இவர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் பிரம்மாண்டமா கட்டினாங்க. சோ அதுக்காக தான் அந்த ஒரு கல்வெட்டுல ராஜராஜ சோழர் பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இதுல ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு வாழ்வில் ஒரு இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். மன்னன் அண்ட் பாத்தீங்கன்னா அந்த லட்சம் அந்த பாத்தீங்கன்னா தங்காவுல சொலேட்டாவில பயங்கரமா காசு செழிக்கூடியவர்தான் இருந்திருப்பாரு அந்த ஒரு காலகட்டத்துல. இவர் பாத்தீங்கன்னா வில்வித்தியில மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5 அனிமலை ஒட்டுக்க நிக்க வச்சு இட்டாரு அப்படின்னா சோ 5 அனிமல் குத்திட்டு அக்கறைக்கு அந்த வில்லு போயிடுமாமா. சோ 5 அனிமல் ஒட்டுக்க செத்து போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை உடைய ஒரு ஆளு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்வில் இந்த ஒரு மன்னன் தான் பொதுமக்கள் ஆகட்டும் இந்த ஒரு கோயிலை அதிகமா பாதுகாத்திருக்காரு. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்டை அதிகமா பாதுகாத்து இந்த ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் ராஜராஜ சோழர் சொன்ன இல்லையா, அதிகமா இந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கு அதிகமா டொனேஷன் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வாரி இறைச்சிருக்காரு. சோ அதுக்காக தான் முத்திரையோட பதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸுமே சொல்லப்படுது. சோ அந்த ஒரு காலகட்டத்துல இது அந்த கல்வெட்டு வச்சு எழுதிருக்கிறத வச்சு நியூஸ் சொல்றாங்க. சரி, சோ இந்த ஒரு விஷயங்கள் அந்த மர்மங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு கொல்லிமலையில. அண்ட் அந்த காலத்துல சித்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொல்லிமலையில பியூர் மெடிசன் அண்ட் பியூர் வாட்டர் அண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தம் அமைதின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விளக்குறதுக்காக தன்னோட வாழ்நாளையே அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு இடத்துல அப்படிங்கிறப்ப பயங்கரமான ஒண்ணு அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எல்லா விஷயங்களும் இதுல அமைஞ்சிருக்கு. இன்றளவுமே கீழே அந்த ஒரு கொல்லிமலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 நதி ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கேட்கிறப்பயே பயங்கரமா இருக்குல்ல. 5 நதி இன்றளவுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பாதுகாத்துட்டு வராங்க. அண்ட் பொதுமக்கள் பார்வைக்கு இன்றளவுமே விடப்படுது. அண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க கவர்மெண்ட் ஆகட்டும் சோ எல்லாருமே அந்த ஒரு காடுகள் அழிக்காம அண்ட் அது மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதுல ஒரு மெயினா ஒரு நதி பாத்தீங்கன்னா ஆகாய கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அகை நதி, அகை கங்கை, அகை ஃபால்ஸ் இது மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான தூரத்துல இருந்து வரங்காட்டி பாத்தீங்கன்னா அங்கிருந்து அருவியா ஊத்துற தண்ணி குளிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு தனி ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ஒரு அருவிலையுமே நான் குளிச்சிருக்கேன். அண்ட் அந்த ஒரு ஃபீல் ஆல்சோ பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸா தெரிஞ்சுன்னு தெரியல. பட் ஆனா எப்பயும் போல குளிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அப்படி சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மூலிகை தண்ணியாமா கூட பாத்தீங்கன்னா
அங்கிருந்து வர தண்ணியில இந்த ஒரு அனிமல்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே குடிக்கிறது இது மாதிரி தான் ஒரு பியூர் வாட்டரா வராம ஸோ இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்கறப்பயே ஓரளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது நம்ம ஊருக்குள்ள, அதாவது சேலம் நாமக்கல் நம்ம ஊருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கறப்பயே பயங்கரமா இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித்தாலஜி அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு பக்கம் கதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸை நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்க பதிக்கப்பட்டிருக்க கல்வெட்டாகட்டும் ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்டு இந்த ஒரு நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. கூகுள்ல போட்டு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். கொல்லிமலை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். அதிகமா ப்ரொடெக்ட் பண்றது அந்த ஒரு காட்டை தான். ஏன் அப்படின்னா ஸோ இன்றோலுமே அதிகமா நேச்சர் இருக்கக்கூடிய பிளேஸ் இந்த ஒரு கொல்லிமலை சொல்லலாம். இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் வெட்டிட்டு வராங்க, அது சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே தெரியும். பட் ஆனா அந்த ஒரு காட்டுல மட்டும் தான் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இன்னுமே டூரிஸ்ட் பட்ட ரைடர்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வியூ பாயிண்ட் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸ் ஒன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க இந்த ஒரு கொல்லிமலைக்கு போறீங்க அப்படின்னா ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மெயினா இந்த ஒரு காடுகளை அழிக்காம மட்டும் வந்துருங்க. ஈவன் நீங்க கொண்டு போற பிளாஸ்டிக் வாட்டர் கேன் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே தூக்கி போடாம கீழே வந்து தூக்கி போட்டுருந்தா கூட இவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் தூக்கி போட்டா வந்து பாத்தீங்கன்னா காடு தான் மாசுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். நானுமே போய் பார்த்திருக்கேன். ஸோ மறக்காம போய் பார்க்காதீங்க, செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் பை, see you guys.